அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையானின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதங்களை பணிந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, நமது ராசிக்கு குரு பகவான் 2ஆம் பாவகம் மற்றும் 5ஆம் பாவகத்திற்கு சொந்தக்காரர். இரண்டாம் பாவகத்துக்கும் 5ஆம் பாவகத்துக்கும் உரிய குரு பகவான் 9ஆம் பாவகத்தில் அமர்ந்து நம்ம ராசியை பார்க்கிறார். கால புருஷனை 4ஆம் இடமாகிய கடகமனைக்கு இடம் பெயர உள்ளார். இத்தனை காலமாக கடந்த 18 மாத காலகட்டமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல இன்னல்களை சந்தித்து வந்து கொண்டிருப்பீர்கள். காரணம், ராகு பகவான் நமது ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 10ஆம் பாவகத்தில் கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்களான ராகு பகவானும் கேது பகவானும் தாய், வீடு, வண்டி வாகனம், சுகம், நமது குடும்பத்தில் ஒரு இடர்பாடுகள், வண்டி வாகனங்களின் விரயங்கள், இது மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தார். அதோட நெருங்கிய உறவில் விரயங்கள் கூட ஏற்பட்டிருக்கும். தற்சமயம் குரு பகவான் நம்ம ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் அமர்ந்திருந்தார் இல்லைங்களா. இனி 9ஆம் பாவகத்துக்கு வரப்போகிறார். 9ஆம் பாவகத்தில் அமர்ந்து நம்ம ராசியை, விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போ விருச்சிக ராசியை பார்க்கறனால இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வீட்டில் திருமணங்கள் கைகூடும். முதல்ல திருமண வாய்ப்பு ஏற்படும். இடம் வாங்குவீர்கள். ஏன்னா நம்மளோடது செவ்வாய், விருச்சிகம் என்பது செவ்வாய். ஆக கடகமனையில் உச்சம் பெற்ற குரு பகவான் நம்ம ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக வீடினால் ஒரு லாபம், வீடு கட்டும் யோகம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் இந்த அன்பர்கள் அனைவரும் வீடு கட்டுவார்கள், இடம் வாங்குவார்கள். அடுத்தது நம்ம ராசிக்கு இங்கே பார்க்குறார் 3ஆம் பாவகத்தை, அதாவது மகர வீட்டை பார்க்குறார். இந்த 3ஆம் பாவகம் முயற்சி. அப்போ முயற்சி திருவினை ஆக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். 5ஆம் பாவகமாகிய மீன வீட்டை பார்க்கிறார். 5ஆம் பாவகம் குழந்தை, 5ஆம் பாவகம் குல தெய்வத்தின் அருள், 5ஆம் பாவகம் நாம் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள். ஆக நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றியை கிடைக்கும். ஏன்னா 3 என்ற முயற்சி, 3 என்பது முயற்சி பாவகம் மட்டுமல்ல, சகோதர பாவகம். அடுத்தது வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவகமும் கூட. ஆகவே 3ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி அன்பர்களைவே குரு பகவான் பார்க்குறார். குரு பார்க்க கோடி நிவர்த்தி இல்லைங்களா. அப்போ குரு பகவான் எங்கே பார்க்குறார்? நம்ம ராசியை பார்க்குறார். அப்போ நம்ம ராசி என்ன ஆகும்? அபிவிருத்தி ஆகும். இது செவ்வாயினது வீடு, காலபுருஷனின் 8ஆம் வீடு. அப்போ காலபுருஷனின் 8ஆம் வீடு அப்படிங்கிறதுனால திருமணம், அப்போ திருமணங்கள் கைகூடும். அடுத்ததாக வீடு, வண்டி வாகனங்களில் லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். குருவினால் லாபம், ஆதாயம். ஏன்னா நம்ம குரு நமக்கு யாருங்க? 2ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர், வருமானத்துக்கு சொந்தக்காரர், குடும்பத்திற்கு அதிபதி. தனம், வாக்கு, குடும்பம் இது சார்ந்த இடங்களுக்கு சொந்தக்காரர். 5ஆம் பாவகம் குலதெய்வம், குடும்பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். இப்பேற்பட்ட குரு பகவான் கடக மனையில் அமர்ந்து விருச்சிக ராசியை பார்ப்பதால் வீட்டில் கண்டிப்பாக வீட்டு வேலை நடக்கும், வண்டி வாகனங்கள் நடக்கும், வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, திருமணங்கள் கைகூடும். இது எல்லாமே ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது. ஆகவே குருவினால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நட்பலன்களே என்று கூறி வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.